40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் தொடர்பாக மனிதாபிமான அரசியலமைப்பு மற்றும் நாட்டு நலனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் குறித்து இதனை எழுதுவதாக குறிப்பிட்டுள்ளார். இன மோதல்கள் காரணமாக கடந்த 1983ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து இந்தியா வந்தவர்களில் தற்போது தமிழ்நாட்டில் மட்டும் 89,000 பேர் வசிப்பதாகவும், அவர்களில் 40% பேர் இந்தியாவில் பிறந்தவர்கள் என்றும், அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்கு தீர்வு காண வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீண்டகால விசா போன்ற நிலையான சட்டப்பூர்வ தீர்வு இலங்கை தமிழர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், இலங்கை தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகள் என கருதக்கூடாது என்ற விளக்கத்தை அறிவிக்கவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்திய விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி துரோகம் இழைத்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சோயா எண்ணெயை இறக்குமதி செய்தால் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் பிற மாநிலங்களில் சோயா உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு ஏற்படும் விளைவுகளை ஒன்றிய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ராகுல் வலியுறுத்தியுள்ளார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் ஒரு விற்றுத்தள்ளல் என்று விமர்சித்துள்ள ராகுல், நம் நாடு தனது விவசாய பொருளாதாரத்தை வெளிநாடு ஒன்று கட்டுப்படுத்துவதற்கான கதவை திறம்பட திறக்கிறதா என்றும் வினவியுள்ளார். இந்த கதவு திறந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் அது விரிவடைவதை எவ்வாறு தடுப்பது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வர்த்தக ஒப்பந்தத்தால் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள் மீதான இந்தியாவின் நிலைப்பாடு நீர்த்து போய்விடும் என்று ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். அத்துடன் கொள்முதல் முறைகள் பலவீனப்படும் எனவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் மானியங்களை குறைப்பதற்கான அழுத்தமாக இந்த ஒப்பந்தம் மாறும் என்றும் ராகுல் காந்தி அச்சம் தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலநிதி கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மாற்றி வழங்கப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. அவ்வாறு கூறப்படும் குற்றச்சாட்டு தவறானது மற்றும் ஆதாரமற்றது என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அரசின் வரவு செலவு திட்ட முறைப்படி ஒவ்வொரு திட்டத்திற்கான நிதிக்கும் தனித்தனி கணக்கு பின்பற்றப்படுவதாகவும், அதன்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தலைப்பின் கீழ் ஒதுக்கப்படும் நிதியை அந்த சமூக பயனாளிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு எனவும் அரசு கூறியுள்ளது. ஒரு நிதியாண்டில் பயன்படுத்தாத ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலநிதியை பொது நிதியாக மாற்றாமல் அதே சமூக பயனாளிக்கே அடுத்த நிதியாண்டிற்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும் அரசு குறிப்பிட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒருவருக்கு 5,000 வழங்குவதற்கு இத்திட்டத்திற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிரதமர் மோடி கூட்டணி சேர்த்துள்ள கட்சிகள் எல்லாம் பஞ்சரான டயர்கள் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பாஜகவின் அடிமைகளிலேயே எடப்பாடி பழனிசாமி தான் சிறந்த முரட்டு அடிமை என்று விமர்சித்தார். ஒன்றிய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட கிடையாது. ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் பட்ஜெட்டை வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு சிறந்த பட்ஜெட் வாழ்த்து கொடுக்கிறார். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், முரட்டு பக்கங்களை கேள்விப்பட்டிருக்கோம், முரட்டு தொண்டர்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த பாஜகவுடைய முரட்டு அடிமை. மேலும் லட்சியம், கொள்கை, கோட்பாடு என எதுவுமே இல்லாமல் சுற்றிக் கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு அரசியல் பொழுதுபோக்கு அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும் என்றும் தாவேகாவை உதயநிதி ஸ்டாலின் சாடினார். அதிமுக ஆட்சி அமைந்தால் நடைபாதை கடை வியாபாரிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய தேர்தல் வாக்குறுதியை அளித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் 182வது தொகுதியாக பவானிசாகர் தொகுதியில் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அரியம்பாளையத்தில் உரையாற்றிய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஆம் கட்டம் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். அதிமுகவை பாஜகவின் அடிமை என்றும் பாஜகவின் கிளை அமைப்பு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவதூறு பரப்புவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக சொந்த காலில் நிற்கும் கட்சி என்றும் சுதந்திரமான கட்சி என்றும் விளக்கம் அளித்தார். அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை, சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி. கே.ஏ. செங்கோட்டையனின் சொந்த மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி தாவேகா பற்றியோ செங்கோட்டையனை பற்றியோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதிக்கக்கூடிய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து குறைந்தபட்ச கருத்தை கூட அதிமுக தெரிவிக்காதது ஏன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அரசியல் விளக்க நிதியளிப்பு கூட்டத்தில் உரையாற்றிய பே. சண்முகம் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த அளவுக்கு இந்திய விவசாயிகளை அளிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் சம்பந்தமாக குறைந்தபட்ச கருத்தை கூட நீங்க எதிர்த்து சொல்லுங்க, ஆதரித்து சொல்லுங்க, எந்த விதமான கருத்தையுமே தெரிவிக்காத ஒரு கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது
கூட்டணி ஆட்சிதான் என்று பாஜகவினர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் கூட்டணியில் தொடர மாட்டோம் என்று கூறும் தைரியம் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்டா என்றும் பே சண்முகம் கேள்வி எழுப்பினார். மகாராஷ்டிரா, பீகார் உட்பட எங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி என்று சொல்லி பாஜகவினர் சேர்ந்தார்களோ அங்கெல்லாம் பாஜக தான் ஆட்சி செய்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தன்னை பார்க்க வரும் ரசிகர்களுக்கு விசிலுக்கு பதிலாக சங்கு ஊதுகிறார் என்று தாவேக தலைவர் விஜய் குறித்து மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி விமர்சனம் செய்துள்ளார். மதுரை மாட்டுத்தாவணியில் தனது கட்சியினருக்கான தேர்தல் பணிப்பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் பேட்டியளித்த அவர் தாவேக தலைவர் விஜய் ஒரு கற்பனை உலகத்தில் உள்ளதாக விமர்சித்தார். அதாவது விஜய் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறார். தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கு மத்தியில் அவர் விசில் ஊதுனா தப்பு இல்லை. தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் அவர் சங்கூதக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல தன்னுடைய அணுகுமுறைகளை விஜய் மாற்றிக்கொள்ளட்டும். விஜய் இவ்வளவு விமர்சனம் பண்ணுறாருல, இதே மதுரை மண்ணில் நாங்கள் சவால் விடுறோம். விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க. பத்திரிகையாளருடைய கேள்விக்கு முதல்ல விஜய் பதில் சொல்லுங்க. அதன் பிறகு விஜயுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். விஜய்க்கும் தங்களுக்கும் அரசியல் ரீதியாக கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் அவரை தனிப்பட்ட முறையில் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிமுன் அன்சாரி குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு அரசியலில் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தாம் எங்கு சென்றாலும் மகளிர் உரிமை தொகை பெற்ற பெண்கள் முதலமைச்சரிடம் நன்றி கூறுமாறு தெரிவித்து வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி சென்னை KK நகரில் நடைபெற்ற 7300 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர் இவ்வாறு பேசினார். 3 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்களே, இந்த 3 மாசமும் நீங்க செலவு கட்டிக்கிட்டு தானே? இல்லைங்க, வேற மாதிரி மேலே இருக்கிறவங்க இது திரும்ப ஏதோ எடுத்துட்டு போறாங்கன்ற செய்தி பரவிச்சு, அதனால அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்துட்டோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் முயற்சிக்கு அந்த மாதிரி யாரும் வேற முட்டுக்கட்டை போட்டுற முடியாது. சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் தனசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் அவர் பேசிய போது விருகம்பாக்கம் தொகுதியில் பிறந்து வளர்ந்த நடிகர் விஜய் இந்த தொகுதிக்காக என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்பினார். நம்ம ஊர் சாலிக்கிராமம் தான் அவர் பிறந்தது, வளர்ந்தது, ஷூட்டிங் பண்ணது, சம்பாதிச்சது எல்லாம் நம்ம தொகுதி தான். இங்கே மேடையில் அமைந்திருக்கீங்க, இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க, ஏறத்தாழ 7000 மகளிர் உட்காந்துருக்கீங்க. உங்களில் யாராவது ஒருத்தர் நான் அந்த தம்பியினால் நான் பயன்பட்டோம்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? தாவேக தலைவர் விஜயையும் நடிகை த்ரிஷாவையும் தொடர்புபடுத்தி பேசிய விவகாரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு பாஜக நிர்வாகி குஷ்பு கண்டனம் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP கண்டனத்தை பதிவு செய்ததையும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களுக்கு உரிய மரியாதையையும் அவர்களுக்கான சமூக அந்தஸ்தையும் கொடுப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கட்சியான பாஜகவின் தமிழ்நாடு தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் தன் பேச்சுக்கு தமிழ்நாட்டு பெண்களிடம் பகிரங்கமாக வருத்தம் தெரிவிப்பதுதான் அரசியல் நாகரிகம் என்றும் ராமதாஸ் காட்டமாக தெரிவித்துள்ளார். முதலில் பெண்களை மதிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், அதன் பிறகு பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே பாஜகவின் கனவு போன்றவற்றை பேசுங்கள் என கண்டித்துள்ளார். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் முடிவில் 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதனால் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அதன்படி SIRக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியலில் முரண்பாடுகள் என்ற பிரிவில் இடம்பெற்றிருந்தவர்களின் பெயர்களை கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள், நகர வார்டு அலுவலகங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர்கள் 10 நாட்களுக்குள் உரிய விளக்கத்துடன் தங்களது ஆவணங்களையும் மறுப்புரைகளையும் சமர்ப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முரண்பாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டு தொடர்புடைய நபர்கள் பதிலளிக்க அனுமதிக்கப்பட்டனர் என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மதுரை திருநகரில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் அணி சுழற்கோப்பையை தட்டிச் சென்றது. திருநகர் ஹாக்கி கிளப் சார்பில் அண்ணா பூங்கா மைதானத்தில் ஹாக்கி போட்டி கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. இதில் மதுரை, சிவகங்கை, தேனி, கோவில்பட்டி, திருச்சி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 30 அணிகள் கலந்து கொண்ட நிலையில் இறுதிச் சுற்றுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் மற்றும் சென்னை GST அணிகள் முன்னேறின. இந்த நிலையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டி சமநிலை கோலில் முடிந்ததை அடுத்து டை பிரேக்கர் முறையில் தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் அணி வெற்றி வாகை சூடியது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்துக்குள்ளாடி இழுப்பானது எல்லா ப்ராப்பர்ட்டியுமே காவல்துறை சார்பாக நம்ம மீட்டுக்கிருக்கோம், ரிகவரி பண்ணியிருக்கோம். 3 பேர் இதில் கைது செஞ்சுருக்கோம். இது
நல்லா டிடெக்ஷன் நல்லா ரிகவரிக்கு நான் வந்து டிஎஸ்பி அவங்களுடைய டீம் இன்ஸ்பெக்டர் எல்லாத்துமே வந்து பாராட்டு சொல்கிறேன். அவர்களிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே 2 மீனவ கிராம மக்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுப்பட்டினம் மீனவ மக்கள் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தங்கள் பகுதியில் பால்குட ஊர்வலம் செல்லக்கூடாது என உய்யாலிக்குப்பம் மீனவ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இரு மீனவ கிராமங்களுக்கும் இடையே ஏற்கனவே நிலத்தகராறு ஏற்பட்டு அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. இதனிடையே செங்கல்பட்டு ஏடிஎஸ்பி ராஜா மற்றும் மாமல்லபுரம் டிஎஸ்பி அறிவழகன் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த மீனவ மக்கள் ஒருவரை ஒருவர் கற்கள் மற்றும் கட்டைகளால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மோதலில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி சிபின் கூடுதல் காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தினார். சமூகத்தில் நிலவும் சிக்கல்களை ஒரே பார்வையில் பார்க்காமல் பல்வேறு கோணங்களில் புரிந்து கொள்ள வாசிப்பு அவசியம் என்று திரைப்பட இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். நெல்லையில் நடைபெற்று வரும் 9வது புத்தக திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய மாரி செல்வராஜ் பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். தனக்குள் இருந்த பயத்தை போக்கி தனது கதைகளை உலகுக்கு சொல்லும் மொழியையும் துணிச்சலையும் ஆற்றலையும் வாசிப்புதான் தந்தது என்று மாரி செல்வராஜ் குறிப்பிட்டார். எல்லாத்துக்கும் ஒரே பார்வை தான் பார்க்கப்படுது. அதுக்கு இன்னும் வேற வேற லேயர்ஸ் இருக்கு, வேற வேற பார்வைகள் இருக்கு. அந்த பார்வையை கொண்டு வரணும் அப்படின்னா ஒருத்தர் வாசிப்பு ரொம்ப முக்கியம். அந்த வாசிப்பு இருக்கும்போது ஒருவேளை இப்படி இருக்குமோ, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கோ, நாம தப்பா புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் அதை புரிய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுன்னா அது பெரிய மாற்றமா இருக்கும் நம்புறேன். தனது கலை வடிவம் வழியாக எப்போதும் சமூக நீதிக்காகவும் மாற்றத்திற்காகவும் தான் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க போவதாக இயக்குநர் மாரி செல்வராஜ் உறுதிபட தெரிவித்தார். தூத்துக்குடியில் உள்ள திரையரங்கு ஒன்றில் இயக்குநர் ராஜு முருகன் மற்றும் நடிகர் சசிகுமார் ஆகியோர் மயிலாட் திரைப்படத்தை ரசிகர்களுடன் இணைந்து கண்டுகளித்தனர். ராஜு முருகன் இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் வெளியான மயிலாட் திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் ரசிகர்களுடன் படம் பார்த்த நடிகர் சசிகுமார் மற்றும் ராஜு முருகன் படம் பார்க்க வந்தவர்களுடன் கலந்துரையாடினார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சசிகுமார் நல்ல படத்தை கொடுத்தால் மக்கள் ஆதரிப்பார்கள் என நம்புவதாக கூறினார். போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப எங்களுக்கே ஒரு எனர்ஜியா இருக்கு. அது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு நல்ல படம் கொடுத்தா அவங்க ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். எப்போதும் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம் தமிழக மக்கள் அது என்னைக்கும் ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து ராஜ்முருகன் சார் படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நடிகர் சிவகார்த்திகேயனின் 26வது படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்திருந்த அமரன் திரைப்படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. இப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் சிவகார்த்திகேயனுடன் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் மீண்டும் இணைகிறது. இந்த நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் இன்று மாலை 5:02 மணிக்கு வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் இளம் சட்டமன்ற உறுப்பினராக அறியப்படும் பீகாரைச் சேர்ந்த மைதிலி தாக்கூர் தமிழில் முருகனை போற்றி பாடிய பாடல் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தொழில்முறை பாடகியான மைதிலி தாக்கூர் ஹிந்தி, போஜ்புரி, மராத்தி, தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் நாட்டுப்புற பாடல்களை பாடி கவனம் பெற்றவராவார். 25 வயதான மைதிலி தாக்கூர் கடந்த ஆண்டு நவம்பரில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் வெற்றி பெற்று இந்தியாவின் இளம் சட்டமன்ற உறுப்பினராக அறியப்பட்டார். இந்த நிலையில் கேரளாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் தமிழ் கடவுளான முருகன் குறித்து தமிழில் பாடிய பாடல் கவனம் பெற்றுள்ளது. செஸ் விளையாட்டில் வெற்றியை எட்டுவதற்கு சந்தோஷம் முக்கியம் என தெரிவித்துள்ள கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த், அதற்கேற்ற சூழலை உருவாக்கிக் கொள்வது அவசியம் என்றார். மதுரை தனியார் பள்ளியில் 3 நாள் நடைபெற்ற செஸ் சிறப்பு பயிற்சி முகாமில் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதன் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஸ்வநாதன் ஆனந்த், செஸ்ஸை பொறுத்தவரை கன நேரத்தில் புரியும் திறனை வளர்த்து வெற்றி இலக்கை அடைய வேண்டும் என்றார். ஏதோ விரும்பி என்ஜாய் பண்ணி ரசித்து செய்கிறது தான் சக்ஸஸுக்கு ஐடியா. நம்மளுக்கு பிடிக்காததை என்ன மெத்தட் கொடுத்தாலும் அது வராது. முதல்ல அது பிடிக்கணும், அதை ரசித்து சந்தோஷப்படணும். ஆனால் வேலை செய்யணும்.
அந்த மிக்சர் எப்படி செஸ்ஸுக்கு அடாப்ட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய மகளிர் அணி 21 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. அதன்படி சிட்னியில் நடைபெற்ற முதல் T20 போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 133 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதிகபட்சமாக அருந்ததி ரெட்டி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 134 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய வீராங்கனைகள் களம் இறங்கினர். இந்தியா 5.1 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 50 ரன்கள் எடுத்திருக்கும் போது மழை குறுக்கிட்டது. மழை நிற்காததால் போட்டியை தொடர முடியாது என நடுவர்கள் அறிவித்தனர். இதனால் டக்வர்த் லீவிஸ் விதிப்படி இந்தியா 5.1 ஓவரில் 29 ரன்கள் எடுத்தால் போதுமானது என அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்திய மகளிர் அணி 21 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேபாள அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் மேற்கிந்திய தீவுகள் அணி உலகக்கோப்பையின் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மும்பை வான்கட்டை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் நேபாள அணிகள் மோதின. டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த நேபாள அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 133 ரன்களை மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 15.2 ஓவர்களில் 1 விக்கெட்டை மட்டும் இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலமாக மேற்கிந்திய தீவுகள் அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. 3 போட்டிகளிலும் தோல்வியுற்ற நேபாளம் அணி வெளியேறியது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி வீரர்களுடன் கைகுலுக்க வேண்டாம் என்ற இந்திய கிரிக்கெட் அணியின் நிலைப்பாடு முட்டாள்தனமானது என்று முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் கடுமையாக சாடியுள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டிகள் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் ஆகியவற்றிற்கு பிறகு நடத்தப்பட்டன. அப்போது சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்க மறுத்தது. தற்போது T20 உலகக்கோப்பை போட்டிக்கு முன்னதாக சஞ்சய் மஞ்சுரேக்கர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஒருவர் சரியான மனநிலையில் ஆட்டத்தை விளையாட வேண்டும், முடியாவிட்டால் விளையாடவே கூடாது என்று கூறியுள்ளார். மேலும் கைகுலுக்க வேண்டாம் என்பது இந்தியா தொடங்கிய ஒரு முட்டாள்தனமான விஷயம் எனவும் இது நம்மை போன்ற ஒரு நாட்டிற்கு தகுதியற்றது எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி டெல்லியில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக நடத்தப்படும் இந்த மிக பிரம்மாண்டமான தொழில்நுட்ப மாநாடு டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனை பிரதமர் மோடி துவக்கி வைக்க உள்ளார். இந்த மாநாட்டில் கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, ஓபன் AI நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மன், மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நிறுவனர் பில்கேட்ஸ் உள்ளிட்ட 40 சர்வதேச நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இந்திய தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி, டாடா சன்ஸ் குழுமத்தின் தலைவர் N சந்திரசேகரன், TCS நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் கீர்த்திவாசன், HCL நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் விஜயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இவர்களுடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர் லூயிஸ் லூலா டா சில்வா, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரோஸ் ஆகியோர் பங்கேற்க இருக்கின்றனர். பரபரப்பான அரசியல் சூழலில் PTI செய்தி முகமைக்கு பிரதமர் மோடி கொடுத்துள்ள பேட்டி வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்கான பிரயத்தனம் என்று காங்கிரஸ் கட்சி சாடி உள்ளது. பிரதமர் மோடி கொடுத்த பேட்டி தொடர்பாக எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம், அதனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சிகள் சரமாரியான கேள்விகளை அடுக்கி வருகின்றன. இந்த சூழலில் பிரதமர் மோடி அளித்துள்ள பேட்டி கவனமாக தயாரிக்கப்பட்ட ஒன்று என்றும் மக்களை தொடர்பு கொள்வதற்கான அப்பட்டமான தயாரிப்பு முயற்சி என்றும் ஜெய்ராம் ரமேஷ் சாடி உள்ளார். ஒன்றிய பட்ஜெட் ஒரு வெற்றுவேட்டு பட்ஜெட் என்றும் அறிவுசார் அயற்சிக்கான அறிகுறியை காட்டும் பட்ஜெட் என்றும் பிரதமர் மோடிக்கே தெரியும் எனவும் ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். பட்ஜெட்டுக்கு எதிர்மறையாக எதிர்வினையாற்றிய பங்குச் சந்தைகள், ஈர்க்கப்படாத முதலீட்டாளர்கள் மத்தியில் 2 வாரங்களுக்கு பின்னர் இந்த பேட்டியை பிரதமர் மோடி வழங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். 17ஆம் தேதி வங்கதேசத்தின் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இதற்காக இந்தியா, சீனா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட 13 நாடுகளை சேர்ந்த தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்தியா சார்பில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பங்கேற்பார் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானில் தேடப்படும் குற்றவாளிகளுடன் திருமண விழாவை கொண்டாடிய கான்ஸ்டபிள் அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஜலவார் மாவட்டத்தின் சிறப்பு பிரிவு காவலராக பணியாற்றிய அசோக் பிஷ்ணோவ் என்பவருக்கு அண்மையில் திருமணம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விருந்தினர்களில் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் தேடப்படும் குற்றவாளிகளும் இடம்பெற்றிருந்தனர். டாப் 10 குற்றவாளிகளில் இடம்பெற்றுள்ள அவர்களில் 8 பேர் விழாவில் காவலருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டதுடன் நடனமாடிய பெண் மீது பணத்தை வாரியும் இறைத்தனர். இதையடுத்து ஜலவார் SP மனமான 2 நாட்களில் அசோக் பிஷ்ணோயை பணியிலிருந்து நீக்கியுள்ளார். அத்துடன் துறை ரீதியான விரிவான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
இங்கிலாந்தைச் சேர்ந்த கால்பந்து வீரர் ஹாரி கேன் தனது 500வது கோலை நிறைவு செய்து சாதனை படைத்துள்ளார். கால்பந்து வீரர் ஹாரி கேன் பயர்ன் மியூனிக் கிளப்பில் விளையாடி வருகிறார். புண்டஸ்லீகா கால்பந்து தொடரில் பயர்ன் மியூனிக் மற்றும் வெர்டர் அணிகள் மோதிய போட்டியில் ஹாரி கேன் 2 கோல்களை அடித்து அசத்தினார். இதன் மூலம் ஹாரி கேன் தனது 500வது கோலை பதிவு செய்தார். இவர் 500 கோல்களில் 100 பெனால்டிகளை அடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. போர்ச்சுகல் கால்பந்து வீரர் ரொனால்டோ 753வது போட்டியில் தனது 500வது கோலை அடித்த நிலையில் ஹாரி கேன் இந்த மைல்கல்லை 743 போட்டிகளிலேயே எட்டி சாதனை படைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.